வர இருக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிக்க தினகரன் தரப்பு தீவிரமாக தொகுதி மக்களை சந்தித்து வருகிறார்கள். இதேபோல் நேற்று பரப்புரையில் ஈடுபட்டிருந்த தினகரனிடம் மஞ்சு என்ற மாணவியும் அவருடைய தாயும் தினகரனிடம் சரமாரி கேள்விகளை எழுப்பினார்கள். அதற்கு பதில் கூற முடியாமல் தினகரன் திணறி போய் நின்றிருந்தார். தினகரனிடம் அந்த மாணவி, ஓட்டு கேட்க மட்டும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை வருகிறீர்கள், நாளைக்கு ஜெயித்தால் வருவீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு தினகரன், கண்டிப்பாக வருவேன் என்று பதிலளித்தார். உடனே மாணவி, நீங்கள் அறிவிக்கிற திட்டம் எதுவும் மக்களுக்கு முழுதாக வந்து சேர்வது இல்லையே என்று கேள்வி எழுப்ப, அந்த கேள்விக்கு தினகரன் பதில் கூறாமல் மௌனம் காத்தார். அதன் பிறகு அந்த மாணவியும் அவருடைய அம்மாவும் அங்கிருந்த தொண்டர்களை வசைபாட ஆரம்பித்து விட்டார்கள். இருவரும் திட்ட துவங்கியதும் தொண்டர்களும் தினகரனும் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நிற்க, அதுக்கு அந்த மாணவி, நான் ஓட்டு போடுகின்றேன், கேள்வி கேட்பேன், கேள்வி கேட்டால் யாராக இருந்தாலும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என கோபமாக கூற அனைவரும் திகைப்பில் நின்றார்கள். அந்த மாணவியின் அம்மாவோ, நாங்க ஏழைங்க, அடிப்படை வசதி கூட இல்ல, எனக்கு மட்டும் கேட்கல, எங்க எல்லாருக்காகவும் தான் கேட்கிறேன் என்றார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அதன் பிறகு தினகரனும் கட்சிக்காரர்களும் அமைதியாக கலைந்து சென்றார்கள். தினகரனுக்கு செல்லும் இடமெல்லாம் மக்களின் கொந்தளிப்பு பிரதிபலித்துக் கொண்டே இருப்பதால் தினகரன் ஆதரவாளர்கள் சற்றே அதிர்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மக்கள் நேரடியாக கேள்வி கேட்க துவங்கியது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. இது தமிழக அரசியலின் மாற்றமாக தொடருமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.